அண்மையில திரு ஸ்டாலின் வெளிநாடு போனார். அந்த வெளிநாடு போகின்ற பொழுது ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்தார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதுல 10,60,000 கோடி தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது. அதுல சுமார் 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னார். அது மட்டுமல்ல, இப்படி இந்த தொழில் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேறுகின்ற பொழுது சுமார் 30 லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதா சொன்னாங்க. ஸ்டாலின் பேட்டியின் போது 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு சொன்னா 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். கோபிச்செட்டிப்பாளையத்தில் வேலை கிடைச்சிருக்குதா? கிடைச்சிருக்கா? அத்தனையும் பச்சை பொய். இங்க இருக்கிற இன்றைக்கு கொரியா நாட்டை சேர்ந்த ஹவாங்சங் நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிட்டது. ஏன்னா எல்லாத்துக்கும் கமிஷன் இல்லாம எந்த தொழிலுமே தமிழ்நாட்டுக்கு வராது. அத்தனையும் பொய் பிரச்சாரம். ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்துதால உண்மையை ஒழிய வேற எதுவும் உண்மை செய்தி கிடையாது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அம்மா தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினாங்க. அம்மாவுடைய அரசு 2010 தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்தினோம். லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்தோம். அது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. ஆனா திமுக ஆட்சியில அத்தனையும் பொய் செய்தி. இதற்கு வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுறார், வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுகிறார். அதுதான் உண்மை.